Hello friends, welcome back to CMA Asan. இப்போ நம்ம பார்க்க போகிறது class 1 from CMA final law paper companies formation and conversion. ஓகேவா, இதோட கம்பெனிஸோட பேசிக்ஸ், கம்பெனினா என்ன, டைப்ஸ் ஆஃப் கம்பெனி, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஸ்டடி மேட்டில் ஆரம்பித்து கொஞ்சம் சாப்டர்ஸ் அப்படியே பாதியிலே விட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எடுத்த நோட்ஸை அப்படியே ரொம்ப ஷார்ட்டாக எவ்வளோக்கு எவ்வளோ அந்த சாப்டர் நல்லா ரிவைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி எடுத்தது நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். ஆனால் வரி வரியாலாம் எழுதலை. எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கலாம். ஓகே, மீனிங் ஆஃப் கம்பெனி. கம்பெனி அப்படிங்கிறது என்ன? அதாவது நம்ம டேக்ஸில் பார்க்கும்போது ஃபேர்ம், பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்னெல்லாம் படிச்சிருப்போம்? ஃபேர்ம் ஃபஸ்ட்லேருந்து வரலாம். இண்டிவிஜுவல், ஹெச்யூஎஃப். இண்டிவிஜுவல்னால் ஒரே ஒரு ஆள், ஹெச்யூஎஃப்னால் குடும்பமாக இருக்கிறவங்க, ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆட்கள். அடுத்து ஃபேர்ம், இவங்களும் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆட்கள் தான், ஆனால் குடும்பம் கிடையாது. ஃபேர்ம்னு எடுத்துட்டோன்னா பார்ட்னர்ஷிப் ஃபேர்மு, லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், இந்த மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் கம்பெனி. கம்பெனின்னு வரும்போது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஆட்கள் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட அப்ஜெக்டிவ்காக தொடர்ந்து அந்த கம்பெனியில் வேலை செய்வாங்க. லாங் ரன்னாக வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த அப்ஜெக்டிவ் வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம், ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லாமையும் இருக்கலாம். இதுக்கு பேர் தான் என்னது? கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பெனிலே நிறைய டைப்ஸ் இருக்குது. ப்ரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி, ஸ்மால் கம்பெனி, 1% கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி, ஸ்டாச்சுட்டரி கம்பெனி, இந்த மாதிரி அதோட ஃபார்மேஷன், அதாவது அதோட க்ரைட்டீரியாவை பொறுத்து அந்த டைப்ஸும் கூட வேறுபடும். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கம்பெனி இருக்குது. அதில் நம்ம சில குறிப்பிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் மட்டும் பார்க்கலாம். Company is a voluntary association of persons registered with the register of companies to achieve some common objective. அதாவது கம்பெனி அப்படிங்கிறது என்னென்னா, ரிஜிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட ஒரு காமன் அப்ஜெக்டிவ்காக சேர்ந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆட்கள் சேர்ந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது, பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்னது, அதுக்கு பேர் தான் என்னது? கம்பெனி. கம்பெனிக்கான மீனிங் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 20. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 20 இதுதான் கம்பெனியோட மீனிங். கம்பெனி மீனிங்கான செக்ஷன். Company means a company incorporated in the Companies Act 2013 or under any other previous company law. அதாவது இப்போ இருக்கிற கம்பெனி ஆக்ட் என்னது? 2013. அதுக்கு முன்னாடி இருந்தது 1956. அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் சில கம்பெனிஸ் ஆக்ட் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற கம்பெனிஸ் ஆக்ட் அல்லது அதற்கு முந்தின கம்பெனிஸ் ஆக்ட், இதில் எதுலையாவது ஒன்று ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட அந்த அமைப்பு, கம்பெனின்ற அமைப்பு இருக்கு இல்லையா, அதுதான் என்னது? கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பேசிக்ஸ் என்ன, அதாவது எத்தனை சாப்டர் செக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 29 சாப்டர்ஸ் இருக்குது, 29 சாப்டர்ஸ் இருக்குது. சாப்டருக்கு அப்புறமா 7 ஷெட்யூல் இருக்குது. இதெல்லாம் தனியாக என்னன்னு விளக்கி சொல்ல மாதிரி கேட்காதீங்க, இதெல்லாம் ஒவ்வொரு பிரிவுகள் தான், வேற ஒன்றும் இல்லை. செக்ஷன்ஸ் வந்து 470 இருக்குது. வேறு என்னென்னா, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அப்படிங்கிறது என்னென்னா, இதுக்கு இப்போ இருக்கிற கம்பெனிஸ் அல்லது அதற்கு முந்தைய கம்பெனிஸ் ஆக்ட் அதுலேருந்தெல்லாம் தொகுத்து வழங்கப்பட்ட ஒரு கன்சாலிடேட்டடான ஒரு அமைப்பு தான், ஒரு ஆக்ட் தான் என்னது இப்போ இருக்கிற கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அப்படிங்கிறது. ஸோ இட் வாஸ் நெசசரி ஃபார் தி எக்ஸ்பென்ஷன் அண்ட் க்ரோத் ஆஃப் எக்கனாமி. ஓகே, பில்லுக்கும் ஆக்டுக்குமான டிஃப்ரென்ஸ் இது வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயே படிச்சிருப்போம். பில் அண்ட் ஆக்டுக்கான டிஃப்ரென்ஸ், பில் அண்ட் ஆக்ட் இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ சாதாரணமாக இப்போது நம்மளுக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வேளாண்மைக்கு, அதாவது விவசாயத்துக்குன்னு தனியாக ஒரு பட்ஜெட் போட ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா. அப்போது ஃபஸ்ட்டு அதை வந்து மசோதா அப்படின்னு சொல்லி, பில் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் இல்லை, இங்கே இருக்கிற தமிழ்நாடு அசம்பிளியில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது அந்த மசோதா வந்து ஆக்டாக எப்போ மாறும்னா, பிரசிடெண்ட்டோட அசன்ட் வாங்கினதுக்கப்புறம், பிரசிடெண்ட்டோட அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் அது என்னவாகும்? ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஸோ இதுதான் மசோதாவுக்கும் சட்டத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், பில்லுக்கும் ஆக்டுக்குமான டிஃப்ரென்ஸ். ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு, இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அப்படிங்கிறத யாரெல்லாம் பார்த்துக்கிறாங்க, இதோட நிர்வகிக்கிறவங்க யார் யார், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இதுக்கு யார் யார் அப்படின்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இருக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது யாருன்னா MCA. இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். அதுக்கு அப்புறமா ரெஜிஸ்ட்ரார், இது வந்து நம்ம அடிக்கடி படிக்கக்கூடிய வார்த்தைகள் இல்லையா, ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ். அதுக்கப்புறமா
நிறைய பேர் கம்பெனி லா ட்ரைபியூனல், நேஷ்னல் கம்பெனி லா ட்ரைபியூனல், நேஷ்னல் இவங்கள்ட்ட ஏதாவது பிரச்சனை அப்பீலேட் ட்ரைபியூனல், அவங்கள்ட்ட ஏதாவது பிரச்சனைனா அப்புறமா கடைசியாக ஃபோர்மோஸ்ட் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டு இல்லையா. ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ் கம்பெனிஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் இருக்காங்க. இது தவிர வேறு யார் யாரெல்லாம் இருக்காங்க, அஃபிஷியல் லிக்விடேட்டர்ஸ் பஞ்சாயத்து பண்ணி விடுறாங்க, அஃபிஷியல் லிக்விடேட்டர்ஸ், அப்புறமா பப்ளிக் ட்ரஸ்டி, டைரக்டர் ஆஃப் இன்ஸ்பெக்டர்ஸ் இல்லைனா இன்ஸ்பெக்ஷன்னு வச்சுக்கலாம், டிஓஐ இந்த மாதிரி எழுதுகிறேன். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் கம்பெனிஸ் ஆக்டில் ஏதாவது ஒரு டவுட்டு ஏதாவது பிரச்சனைன்னா முன்னாடி வந்து நிற்பாங்க. அப்ளிகபிலிட்டி அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் இது பார்த்தாச்சு, கம்பெனினா என்னென்னு பார்த்தாச்சு, பேசிக்ஸ் பார்த்தாச்சு. அப்ளிகபிலிட்டி இந்த கம்பெனிஸ் ஆக்ட் இந்தியாவில் எது வரைக்கும் பொருந்தும், ஏன்னா இது வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆக்ட் இல்லையா. இந்தியாங்கிறது நிறைய மாநிலங்கள் உள்ளடக்கியது, யூனியன் டெரிட்டரிஸ் உள்ளடக்கியது, தீவுகளை உள்ளடக்கியது, இந்த மாதிரி நிறைய வருது இல்லையா. ஸோ த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 எக்ஸ்டென்ஸ் டு தி ஹோல் ஆஃப் இந்தியா. ஜம்மு அண்ட் காஷ்மீர் முன்னாடி இதை ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ அந்த இது ஒரு அமெண்ட்மெண்ட் கூட கொண்டு வந்தாங்களா. அதுக்கப்புறமா இது வந்து இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013ங்கிறது என்னது, ஹோல் ஆஃப் இந்தியாவுக்குமே ஃபுல்லாவுக்குமே இது அப்ளிகபிலிட்டி இதோடது. The provisions of the Companies Act 2013 shall apply to companies incorporated in this act or under any previous company law. இந்த ஆக்ட் படி 2013ல் உள்ள ஆக்ட் படி அதுக்கும் இல்லை அதுக்கு முந்தின கம்பெனிஸ் ஆக்ட் 1956 மாதிரியான நிறைய கம்பெனிஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கும் அதுலேயும் இன்கார்பரேட் செய்யப்பட்ட கம்பெனிகளுக்கு இது பொருந்தும், இந்த ஆக்ட் அப்படிங்கிறது பொருந்தும். Insurance companies except where the provisions of the said act are inconsistent with the provisions of Insurance Act. சாதாரணமாக applicability அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது applicability all companies under 2013 or previous company law, அது இல்லாமல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு பொருந்தும். இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் 3 கம்பெனி வரும்ல நம்மளுக்கு தெரிஞ்சது, என்னது, இன்சூரன்ஸ் கம்பெனி, பேங்கிங் கம்பெனி, எலக்ட்ரிசிட்டி கம்பெனி. நான் அதை வந்து சும்மா இபின்னு எழுதுகிறேன். பேங்கிங் கம்பெனி, இபி கம்பெனி, எலக்ட்ரிசிட்டி கம்பெனி சும்மா வச்சுக்கோம். இபிங்கிறது ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த வேலையெல்லாம் பவரை பொறுத்த வரைக்கும் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எலக்ட்ரிசிட்டி கம்பெனி இல்லையா. இந்த கம்பெனிகளுக்கும் பொருந்தும், ப்ரொவைடட் இந்த கம்பெனிஸ் ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் இதில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸோட போய் சண்டை போட்டுக்காமல் இருக்கிற வரைக்கும் என்னது, இதுக்கும் பொருந்தும், இந்த மாதிரியான கம்பெனிகளுக்கும் பொருந்தும். இன்சூரன்ஸ், பேங்கிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஸ்பெஷல் ஆக்ட் கம்பெனிகள் இருக்கு இல்லையா. ஸ்பெஷல் ஆக்ட்னா என்னது, ஆர்பிஐக்கு ஸ்பெஷல் ஆக்ட் இருக்குது, ரிசர்வ் பேங்க்குக்கு இருக்குது, எல்ஐசிக்கு இருக்குது. இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்பெஷல் ஆக்ட்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரியான கம்பெனிகளுக்கு, அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு கம்பெனிகளுக்கும் பொருந்தும். ஸ்பெஷல் ஆக்ட் கவர்னிங் கம்பெனி அப்படின்னு எழுதுகிறேன், கவர்னிங் கம்பெனிஸ் இதுக்கும் பொருந்தும். அதுக்கப்புறம் such other body corporate incorporated by any act for the time being in force and as the central government may notification specify in the acts. இதே மாதிரி இருக்கிற வேறு ஏதாவது ஒரு பாடி கார்ப்பரேட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நடுவில் அப்பப்போ சொல்லிகிட்டு இருப்பாங்க, இதுவும் கம்பெனி அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷனில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான கம்பெனிகளுக்கும் இந்த ஆக்ட் பொருந்தும். ஸோ மொத்தம் எத்தனை படிச்சிருக்கோம், 1 2 3 4 5 6. யார் யாருக்கு பொருந்தும், எல்லா கம்பெனிகளுக்கும் 2013ல் உருவாக்குனது அல்லது அதற்கு முந்தின கம்பெனிகள் எல்லாருக்கும் பொருந்தும். இன்சூரன்ஸ் கம்பெனி, எலக்ட்ரிசிட்டி கம்பெனி, பேங்கிங் கம்பெனி, இது 3க்குமே பொருந்தும். ப்ரொவைடட் இதுக்கான ஸ்பெஷல் ஆக்ட் ஒன்று இருக்கும்ல, இன்சூரன்ஸ் ஆக்ட் இருக்குது, பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் இருக்குது, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் இருக்குது, எலக்ட்ரிசிட்டிக்குன்னு தனியாக ஒரு ஆக்ட் இருக்குது. இதில் எல்லா ப்ரொவிஷன்ஸ்லாம் கம்பெனிஸ் ஆக்டோட ப்ரொவிஷன்ஸோட போய் சண்டை போட்டுக்காத வரைக்கும், அதோட இன்கன்சிஸ்டண்ட்டாக இல்லாத வரைக்கும் இந்த கம்பெனிகளுக்கும் பொருந்தும். அது இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் மூலமாக கவர்ன் பண்ணப்படுற கம்பெனிகளுக்கு பொருந்தும், அல்லது வேறு ஏதோ ஒரு பாடி கார்ப்பரேட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி நடுவில் வந்து இந்த மாதிரியான புதுசாக வேறு கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா அதற்கும் இந்த ஆக்ட் பொருந்தும். நெக்ஸ்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ கம்பெனி. இதோட பண்புகள் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் கம்பெனினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அது என்னென்னலாம் பண்ணும், அதற்கு என்னென்னலாம் குவாலிட்டிஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் 6 மேஜர் குவாலிட்டிஸ் என்னென்னது. ஃபஸ்ட்டு, ஆர்டிஃபிஷியல் பர்சன்.
கம்பெனி அப்படிங்கிறது என்னதான் அது ஒரு இண்டிவிஜுவலுக்கு அடுத்ததான ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னால் கூட அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன். அதில் ஆர்டிஃபிஷியல் பர்சன்னா என்னென்னா கம்பெனிங்கிறதுக்கு உயிர் கிடையாது, அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் பர்சன் கிடையாது. ஆனால் ஆர்டிஃபிஷியலாக பர்சன் சொல்லும்போது அது நேச்சுரலாக ஒரு பர்சன் இருந்தால் என்னென்ன வேலை பார்ப்பாங்களோ அந்த எல்லா வேலையும் பார்க்கும். த்ரூ இட்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு இல்லை அதுக்குன்னு ஒரு பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வச்சுருக்கோம்ல, அது மூலமாக இந்த வேலையை பார்த்துக்கும். ஸோ கம்பெனிங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன். அதனால் அது வந்து ஒரு சொத்துக்களை வாங்கவோ, இட் கேன் ஹோல்ட், அக்வயர், சூ அண்டு பி சூடு, இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வரும்ல. ஸோ இதெல்லாம் ஒரு பர்சனாக இருந்தால் தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன். ஸோ ஆர்டிஃபிஷியல் பர்சன். அதுக்கப்புறம் செப்பரேட் லீகல் என்டிட்டி. என்னதான் கம்பெனியை வந்து நிறைய பேர் ரன் பண்ணிகிட்டு இருந்தாலும் கம்பெனியும் அதில் வேலை செய்யக்கூடிய இந்த ப்ரொப்ரேட்டர் சொல்லக்கூடிய, இல்லைன்னா அதோட ஓனரும் வேறையான ஆட்கள். கம்பெனி வந்து ஒரே ஒரு பர்சன் தான் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு ப்ரொப்ரேட்டர்ஷிப் மாதிரியான ஒரு சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப்பு. இல்லை வேறு 2-3 பேர் அது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஆட்கள் சேர்ந்து ரன் பண்ணாலும் கம்பெனியும் அதோட ஓனர்ஸும் வேறு செப்பரேட் லீகல் என்டிட்டி. பர்பச்சுவல் சக்சஷன். இதுக்கு இந்த ஒரு லைன் ஃபேமஸாக எழுதுவாங்க, மெம்பர்ஸ் மே கம் அண்ட் கோ பட் கம்பெனிஸ் கேன் லிவ் ஆன் ஃபார் எவர். மெம்பர்ஸ் இதில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து வருவாங்க போவாங்க, ஆனால் கம்பெனி வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. டாட்டா இந்த மாதிரி ரிலையன்ஸு இந்த மாதிரிலாம் அதை ஆரம்பித்த ஃபவுண்டர் யாராக இருப்பாங்க, ஜாம்ஷெட்ஜி டாட்டா. அதுக்கப்புறமா ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் திருபாய் அம்பானி இப்படிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த கம்பெனி இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு இல்லையா. ஸோ கம்பெனியோட மெம்பர்ஸ் இருப்பாங்க போவாங்க, கம்பெனி வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். பெர்பச்சுவல் சக்சஷன். அடுத்து காமன் சீல். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இப்போ இல்லை, ஆக்சுவலாக ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து அதை நீக்கிட்டாங்க. காமன் சீல்னால் கம்பெனியோட முத்திரை, அவ்வளோதான். இந்த கம்பெனியோட அத்தாட்சின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் இருந்துச்சுன்னா இப்படி கடைசியில் ஒரு ஸ்டாம்ப் மாதிரி வைப்பாங்கல்ல, அது அந்த கம்பெனியோட காமன் சீல் மாதிரி. கம்பெனியோட எல்லா அஃபிஷியல் டாக்குமெண்ட்லேயும் அது இருக்கும். ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸு. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸு இது வந்து பப்ளிக் கம்பெனிக்கும் ப்ரைவேட் கம்பெனிக்கும் பொறுத்து மாறுபடும். அதாவது ஒரு மெம்பர்கிட்ட இருக்கிற ஷேர் இன்னொருத்தட்டுக்கு மாற்ற முடியும் அல்லது மாற்ற முடியாது. இது வந்து ப்ரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனின்றதை பொறுத்து இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி டு சூ அண்ட் பி சூடு. கெப்பாசிட்டி டு சூ, என்னமோ மக்கர் பண்ணுது, டு சூ அண்ட் பி சூடு. இது வந்து ஒரு பர்சனாக இருந்தால் தான் ஒருத்தர் மேலே கேஸ் போடவோ இல்லை அவங்க மேலே அந்த பர்சன் மேலே கேஸ் வேறு யாராவது போடவோ முடியும். இது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சனாக இருக்கிறதுனால கம்பெனி மேலே கேஸ் போடலாம் இல்லையா. அடுத்து ப்ராப்பர்ட்டி இன் இட்ஸ் ஓன். அதே மாதிரி இது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சனாக இருக்கிறதுனால இது வந்து ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ண முடியும். ப்ராப்பர்ட்டி ஆன் இட்ஸ் ஓன். இதன் மேலே கம்பெனியின் மேலே சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ முடியும். கம்பெனியின் பேரில் சொத்துக்களை விற்கவோ கம்பெனியின் பேரில் சொத்துக்களை வாங்கவோ முடியும். நான் இங்கே ஏன் ஆர்ன்னு போட்டிருக்கேன்னா இந்த காமன் சீலை மட்டும் இப்போதைக்கு எடுத்துட்டாங்க, ஓகேவா. ஸோ கம்பெனியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் பர்சன், அதுக்கப்புறம் செப்பரேட் லீகல் என்டிட்டி, அதுக்கப்புறம் பெர்பச்சுவல் சக்சஷன், ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ், காமன் சீல், கெப்பாசிட்டி டு சூ அண்ட் பி சூட். அதுக்கப்புறம் வேறு என்ன எழுதியிருக்கேன், ப்ராப்பர்ட்டி ஆன் இட்ஸ் ஓன். மொத்தம் 7, ஆனால் இந்த காமன் சீல் மட்டும் எடுத்துட்டாங்க. ஸோ என்னது மொத்தம் 6 கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் பர்சன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த பாயிண்ட்ஸு தான் நான் ஒவ்வொன்றையும் விளக்கி சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த ஆர்டிஃபிஷியல் பர்சன், அது எல்லாத்தையும் தான் அடுத்து சும்மா ஒரு வரி மட்டும் சொல்கிறேன். ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படிங்கிறது a company comes into existence by the operation of law. After incorporation a company is granted certain rights and obligations of a person. So company is an artificial person. ஓகே, சில கேஸ் லாஸ்லாம் மட்டும் பார்க்கலாம். சாலமன் அண்ட் சாலமன், இது ரொம்ப ஃபேமஸான லா. சாலமன் வெர்சஸ் சாலமன்.
நான் இந்த கேரக்டரிஸ்டிக் சொல்லும் போதே ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்லிடுறேன். எப்படி இந்த மாதிரி ஒரு 6 கேரக்டரிஸ்டிக் இருக்கோ அதே மாதிரி லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் பாயிண்ட் இருக்குது. டாக்ஸ் பாயிண்ட்னு சொல்லக்கூடாது, லா பாயிண்ட் இருக்குது. என்னென்னா என்னதான் கம்பெனியும் அதோட ஓனரும் வேறு ஆட்கள் அப்படின்னு சொன்னாலுமே சில பேர் வந்து கம்பெனியின் பேரில் நிறைய சொத்துக்கள்லாம் வாங்கி போட்டுட்டு அவங்க ஆயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மல்லையா கேஸ்லாம் வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் கம்பெனி மேலே நிறைய இந்த மாதிரி கேஸு இந்த மாதிரிலாம் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, இப்போ சொல்லி வெயிட் பண்ணாங்க அப்படின்லாம் கூட நிறைய பேர் ட்ரோல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க இல்லையா. அது என்னென்னா கம்பெனியின் பேரில் ஒருத்தர்கள் சொத்துக்கள் வாங்கிட்டு அவங்க ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஓனரும் கம்பெனியும் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஃப்ரீ பண்ணிட முடியாது. அப்போது கம்பெனிக்கும் ஓனருக்கும் இடையிலான அந்த திரைன்னு சொல்கிற கார்ப்பரேட் வீல்னால் திரை, கார்ப்பரேட் திரை இருக்கு இல்லையா, அதை வந்து விளக்குறாங்க. லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வீல்னா என்ன, அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது கம்பெனியும் அதில் இருக்கிற அந்த ஓனர் அல்லது ப்ரமோட்டர்னு சொல்லக்கூடிய ஆட்களும் ஒன்று தான். ஸோ நீங்கள் கம்பெனியின் பேரில் சொத்துக்களை வாங்கினீங்கன்னா நீங்கள் தான் அதுக்கு லயபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸான தீர்ப்பு ஒன்று இருந்துச்சு. சாலமன் வர்சஸ் சாலமன். இதுக்கப்புறமா வரக்கூடிய கேஸ் லாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சாலமன் அண்ட் சாலமன் கம்பெனி லிமிடெட். ஓகே, நான் இந்த கேஸை வந்து நான் விரிவாக படிக்கிறேன். சாலம் அப்படிங்கிறவர் என்னென்னா ஒரு லெதர் பிஸ்னஸ் வச்சுருக்காரு. அந்த இதெல்லாம் ஷூலாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லெதர் பிஸ்னஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஹி ஃபவுண்டட் லிமிடெட் லைபிலிட்டி கம்பெனி. அதில் அவங்க வந்து ஒரு கம்பெனி உருவாக்குறாரு. சாலமன் அப்படிங்கிறவர் ஒரு கம்பெனி உருவாக்குறாரு. அதில் வந்து அவரோட ஒய்ஃபு, அவரோட பொண்ணுங்க, அப்புறம் 4 பையன் எல்லாருமே சேர்ந்து இந்த பிஸ்னஸ் உருவாக்குறாங்க. எல்லாருக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நிறைய சொத்துக்கள் வாங்கி இதெல்லாம் பண்ணுறாங்க. கடைசியாக என்ன இதாகுதுன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, கம்பெனி பேரில் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. ஆனால் கடைசியில் ஜட்ஜ்மெண்ட் எப்படி வந்திருக்கு பாருங்க. The said company comes into existence after its registration under the existing law. The company had been validly constituted as per the requirement of the existing law, like 7 members. Therefore, company has its own existence or personality separate and distinct from its members, and as a result a shareholder cannot be held liable for the acts of a company. இதில் ஜட்ஜ்மெண்ட் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்தப்போ சாலமன் வந்து கம்பெனிலே எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க அப்படின்றபோது இவங்களுக்கு ஃபேவராக வந்திருக்கு, சாலமனுக்கு ஃபேவராக. என்னென்னா கம்பெனியோட இந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு ஷேர் ஹோல்டர் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்தது. இது சாலமன் அண்ட் சாலமன். இது நீங்கள் கொஞ்சம் விரிவாக படிங்க. ஆனால் இது புக்கில் அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரில. இது ஒரு கேஸ்லாம் இது இன்டர் லெவலில் முக்கியமாக இருக்கும். மேபி ஃபைனல் லெவலில் நான் இது வரைக்கும் எழுதினப்போ கேட்டதில்லை. லிமிட்டட் லைபிலிட்டி. நெக்ஸ்ட்டு லிமிட்டட் லைபிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, ஒருவேளை இப்போ வந்து கம்பெனி நல்லா போயிட்டுருக்கு, அப்புறமா ஏதோ ஒரு பிரச்சனை வந்து திவாலாக போகுது, லிக்விடேட் ஆக போகுது அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் அந்த கம்பெனியை மூடும்போது அதில் லயபிலிட்டின்னு இப்போ அசட்ஸ்ன்னு இருக்கும்போது லயபிலிட்டின்னு ஒன்று இருக்கும்ல, அதாவது அதோட பொறுப்புகள் மாதிரி. அவங்க கடன்லாம் வாங்கி இல்லை முதல் போட்டு தான் அந்த கம்பெனியை ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மூடும்போது கம்பெனியோட கடனை மெம்பர்ஸ் எந்த அளவுக்கு அடைக்கிறதுக்கு அவங்க ரெஸ்பான்சிபிள் அப்படின்றது தான் இந்த லிமிட்டட் லைபிலிட்டி அப்படின்ற கான்செப்ட்டு. லிமிட்டட் லைபிலிட்டினா மெம்பர்ஸோட லைபிலிட்டி இருக்கு இல்லையா, அவங்களோட அந்த பொறுப்பு எது வரைக்கும் நின்றும்னா அவங்க கொடுத்துருக்கிற கேரண்டி அமௌண்ட் வரைக்குமோ, இல்லை அவங்க ஷேர்ஸ் வச்சுருப்பாங்கல்ல அந்த பெய்டப் ஷேர் கேபிட்டல் வேல்யூ இருக்குல்ல அது அளவுக்கும் நின்றும். இதுதான் லிமிட்டட் லைபிலிட்டி. Liability is limited according to their guaranteed amount or shares. ஓகேவா? ஸோ லிமிட்டட் லைபிலிட்டி அப்படிங்கிறது இந்த கான்செப்ட்டு. இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, லிமிட்டட் பை ஷேர்ஸ், லிமிட்டட் பை கேரண்டி. நெக்ஸ்ட் பெர்பச்சுவல் சக்சஷன். அதான் நான் சொன்னேன் இல்லையா, மெம்பர்ஸ் வருவாங்க போவாங்க, கம்பெனி இருந்துகிட்டே இருக்கும். காமன் சீல் கான்செப்ட் எடுத்துட்டாங்க. ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ்னால் ஒரு மெம்பர்ட்டேருந்து இன்னொரு மெம்பருக்கு ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இது பப்ளிக் கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி இதை பொறுத்து மாறுபடும். செப்பரேட் ப்ராப்பர்ட்டிங்கிறது கம்பெனி அதன் பேரில் ஓனாக சொத்துக்களை வச்சுக்க முடியும். கெப்பாசிட்டி டு சூ அண்ட் பி சூடு. கார்பரேட் வில் கான்செப்ட் ஏற்கனவே சொல்லிட்டேன். லிஃப்டிங் அண்ட் பியர்சிங் ஆஃப் கார்பரேட் வில், இதுக்கும் நிறைய கேஸ் லாஸ்லாம் இருக்குது. ஆனால் அது அவ்வளோவா முக்கியம் கிடையாது. ஓகேவா? லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட் வீலுக்கு வேறு. நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னா என்ன?
கம்பெனியோட வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான வகை இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்கார்பரேஷன். ஒரு கம்பெனின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணால் ஒரு டைப், ரிஜிஸ்டர் பண்ணலன்னா ஒரு டைப். அதுக்கு பேர் ரிஜிஸ்டர்டு கம்பெனி. அதாவது இன்கார்பரேஷனை பொறுத்து ஒரு கம்பெனியை வந்து நீங்கள், அதாவது 50க்கும் மேற்பட்ட ஆட்கள் வந்து ஒரு கம்பெனியை ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ப்ராஃபிட் மோட்டிவில் தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, அது மேனுஃபேக்சரோ இல்லை சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதோ ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுதான் ஒரு லாவோட ரிக்குவயர்மெண்ட். இது ஒரு ப்ரொவிஷனாக வருது கண்டிப்பாக. அந்த லிமிட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 50 அல்லது மேற்பட்ட ஆட்கள். என்ன சொல்ல வந்தேன், இப்போ வந்து இந்த மாதிரி ரிஜிஸ்டர்டு கம்பெனினா இந்த மாதிரி கம்பெனின்னு ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அதை வந்து கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் ரிஜிஸ்டர்டு கம்பெனி. இது செக்ஷன் 2 சப்செக்ஷன் 20 படி சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு எழுதுகிறேன். டைப்ஸ் ஆஃப் கம்பெனி. ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர்டு கம்பெனி. ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமாக இருக்குது, தயவு செஞ்சு பொறுத்துக்கங்க. ரெஜிஸ்டர்டு கம்பெனி. அதுக்கப்புறம் ஸ்டாச்சுட்டரி கம்பெனி. ஸ்டாச்சுட்டரி கம்பெனினா என்ன, நான் சொன்னேன்ல தனியாக இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் இருக்கும். இந்த எல்ஐசி, ரிசர்வ் பேங்க்கு, இந்த மாதிரி. ஸ்டாச்சுட்டரினா என்னது, லா ரிக்குவயர்மெண்ட், ஸ்பெஷல் ஆக்ட்னு சொல்கிறேன். அதாவது அந்த கம்பெனிஸை கவர்ன் பண்ணுறதுக்குன்னு மட்டுமே தனியாக ஒரு ஆக்ட் இருக்குது. இப்போ கம்பெனிஸ்னால் மொத்தமாக கம்பெனிஸ் ஆக்ட் 2013 சொல்கிறோம்ல, ஆனால் அந்த கம்பெனிக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒவ்வொரு ஆக்ட் இருக்கும், அதுக்கு பேர் ஸ்டாச்சுட்டரி கம்பெனி. அதுக்கப்புறம் லயபிலிட்டியை பொறுத்து லிமிட்டெட் லயபிலிட்டி கம்பெனி, அன்லிமிட்டெட் லயபிலிட்டி. லிமிட்டெட், அன்லிமிட்டெட். இப்போ தான் சொன்னேன் இந்த பாயிண்ட்டை. லிமிட்டடே ரெண்டாக பிரிக்கலாம், கேரண்டி, ஷேர்ஸ் இப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கலாம். இந்த கேரண்டியே ரெண்டாக பிரிக்கலாம். கம்பெனிக்கு ஷேர் கேபிட்டல் இருந்துச்சுன்னா நான் சும்மா டிக் மாதிரி போடுறேன், அப்படின்னா இருக்குன்னு அர்த்தம். ஷேர் கேபிட்டல் இருந்துச்சுன்னா, ஷேர் கேபிட்டல் இல்லைன்னா அப்போ எப்படி இருக்கும், இது ஒரு டைப்பு. ஓகேவா? ஸோ இது 3 தான். லிமிட்டட் லைபிலிட்டி கம்பெனினா என்ன, இந்த மாதிரி ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் சர்க்கம்ஸ்டான்ஸில் மெம்பர்ஸோட லைபிலிட்டி லிமிட்டட் டு தி கேரண்டி ஆஃப் த அமௌண்ட் தே ஹவ் கான்ட்ரிபியூட்டட். அப்படி இல்லைன்னா லிமிட்டட் டு தி ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அன்லிமிட்டட்னா மெம்பர்ஸோட லயபிலிட்டி வந்து எந்த வகையிலும் லிமிட்டட் கிடையாது. எவ்வளோ அவங்க லயபிலிட்டி அவங்களுக்கு இருக்கோ, கம்பெனிக்கு எவ்வளோ லயபிலிட்டி இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே மெம்பர்ஸ் தான் பொறுப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ லிமிட்டட் கம்பெனி, அன்லிமிட்டட் கம்பெனி. நெக்ஸ்ட்டு ஆன் த பேஸ் ஆஃப் மெம்பர்ஸ். லயபிலிட்டி முடிஞ்சிச்சுல, அடுத்த மெம்பர்ஸ்னு வரும்போது தான் இன்ட்ரெஸ்டிங்காக வரும். பப்ளிக், ப்ரைவேட். 1% கம்பெனி இப்படி கூட வச்சுக்கலாம். அதாவது இதில் இருக்கிற ஆட்களை பொறுத்து அதோட வகை மாறுபடும். ப்ரைவேட் கம்பெனினா என்னென்னா, ஓகே, பப்ளிக் கம்பெனி அப்படிங்கிறது என்னென்னா ப்ரைவேட் கம்பெனி கிடையாது. இது ஒரு சூப்பர் டெஃபினேஷன் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனினா என்னென்னு பார்த்துலாம். செக்ஷன் 2 சப்செக்ஷன் 68. நான் இங்கே சொல்கிறதே ஒரு ரொம்ப கம்மியான செக்ஷன்ஸ் தான் சொல்கிறேன், அதனால் இதை தயவு செஞ்சு சொல்கிற செக்ஷன்ஸ் மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனியில் ப்ரைவேட், பப்ளிக், 1% கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். இதில் ப்ரைவேட் கம்பெனி பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 68 படி என்ன சொல்கிறாங்க, private company means a company having minimum paid up share capital as may be prescribed by the articles. Articlesல சொல்லப்பட்டிருக்க அளவுக்கு குறைந்தபட்ச minimum paid up share capital வச்சிருக்கணும். Restricts the transfer of right to shares. நான் மேலே ஒன்று சொல்லிட்டு இருந்தேன்ல, transferability of shares வந்து ப்ரைவேட் கம்பெனிக்கும் பப்ளிக் கம்பெனிக்கும் மாறுபடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரைவேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு மெம்பர்ட்டேருந்து இன்னொரு மெம்பருக்கு ஷேர் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அவங்க போய் ஈஸியாக அவங்களோட ஷேரை வித்துற முடியாது. அதனால் இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இந்த ப்ரைவேட் கம்பெனி ரெஸ்ட்ரிக்ட் இட்ஸ் ரைட்ஸ் டு ரெஸ்ட்ரிக்ட்ஸ் இட்ஸ் மெம்பர்ஸ் டு transfer the shares. அதுக்கப்புறம் except in case of 1% company limits the number of members to 200. அதாவது 1% கம்பெனி இல்லாமல் இது உங்களோட மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மேக்ஸிமம் எவ்வளோ இருப்பாங்க, 200 தான் இருப்பாங்க. மெம்பர்ஸ் மேக்ஸிமம்னு போடுறேன் 200 தான் இருப்பாங்க. prohibited invitation to public.
இவங்க பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுக்க மாட்டாங்க. ப்ரைவேட் கம்பெனினா என்ன, அவங்க வந்து முதல் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பப்ளிக் இஷ்யூன்னு போயிட்டு சப்போஸ் மெம்பர்ஸில் நிறைய ஆயிடுறாங்க, நிறைய வேணும், நம்மளுக்கு நிறைய ஷேர் கேபிட்டல் வேணும்ன்ட்டு அவங்க என்ன பண்ணக்கூடாது, ப்ரைவேட் கம்பெனின்னு சொல்கிறவங்க பப்ளிக்கிட்ட போய் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கக்கூடாது. பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, இந்த கம்பெனியில் உங்களுக்கும் பங்கு இருக்குது, குட்டியாக ஒரு ஷேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேர் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு காசு வாங்கக்கூடாது. இந்த வேலையை யார் பண்ணக்கூடாது, ப்ரைவேட் கம்பெனி செய்யக்கூடாது. ஸோ ப்ரைவேட் கம்பெனிக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் வருது. ப்ரொவைடட் ஃபார் தட் persons who are in the employment of the company and persons who are being formally in the employment of the company were members of the company while in that employment and have contributed to be members after the employment ceased shall not be included in the number of members. இந்த ஒரு பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொவைடட் பர்சன்ஸ் who are in the employment of the company, இப்போ வேலையில் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அதாவது இந்த ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறாங்கல்ல, எம்ப்ளாயீஸாக இருக்காங்கல்ல, அவங்க இப்போ வேலை செய்கிறவங்களா இருக்கிறவங்களும் persons who having been formally in the employment of the company, இதுக்கு முன்னாடியில் வேலையில் இருந்திருக்காங்க, வேர் மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி, அதாவது வேலையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் மெம்பர்ஸாகவும் இருந்திருக்காங்க, while in that employment and have contributed to be members after the employment ceased. அதாவது வேலை எம்ப்ளாய்மெண்ட்டை விட்டு, அதாவது வேலையை விட்டு போனதுக்கு அப்புறமா மெம்பர்ஸாக இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் என்னது, shall not be included in the number of members. இந்த மெம்பர்ஸ் அப்படின்ற க்ரைட்டீரியாவில் அவங்களே சேர்த்துக்கூடாது. ஓகே, ப்ரைவேட் கம்பெனின்னு பொறுத்த வரைக்கும் என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதுவீங்க, செக்ஷன் 2 சப்செக்ஷன் 68 படி ப்ரைவேட் கம்பெனி அப்படிங்கிறது கம்பெனி அவங்க ஆர்டிகல்ஸ் படி அவங்களோட அந்த டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்ற அவங்களோட ரைட்ஸ், மெம்பர்ஸோட ரைட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. 1% கம்பெனியும் ப்ரைவேட் கம்பெனி தான். ஆனால் அதை தவிர்த்து அது இல்லாமல் பாக்கி எல்லா கம்பெனிகளுக்கும் ப்ரைவேட் கம்பெனி தான் மேக்ஸிமம் 200 மெம்பர்ஸ் தான் இருக்கணும். பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற வேலையை அவங்க வச்சுக்கக்கூடாது. இந்த 3 பாயிண்ட் தான் ப்ரைவேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். வேறு என்னென்னலாம் சொல்கிறாங்க பாருங்கள். நோ மினிமம் பெய்டப் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட்டு, அதாவது ஆர்டிகல்ஸில் சொல்லியிருக்கிற மினிமம் பெய்டப் ஷேர் கேபிட்டல் வச்சுக்கலாம். மற்றபடி பெய்டப் கேபிட்டல் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கூட கிடையாது. அதாவது ஒரு மெம்பர் வந்து ₹1 கொடுத்தா கூட அது வந்து பெய்டப் ஷேர் கேபிட்டல் தான். முன்னாடி இந்த 1 lakhs லிமிட் 2 lakhs லிமிட் அப்படிலாம் இருந்துச்சு பெய்டப் ஷேர் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும். இப்போ அந்த மாதிரி லிமிட்ஸ் எதுவும் இல்லை. இப்போ ப்ரைவேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 200 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தேன். மினிமமாக 2 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அந்த 2 மெம்பர்ஸு ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ரூபா கொடுத்தா என்ன வரும், ₹2 வரும்ல, அதை வச்சு கூட ப்ரைவேட் கம்பெனின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணலாம். ஸோ மினிமம் பெய்டப் ஷேர் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட் இருக்குல்ல, அது கிடையவே கிடையாது. வேறு என்னது, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் 200 எக்ஸ்க்ளூடிங் த ப்ரெசன்ட் எம்ப்ளாயி கம் மெம்பர்ஸ் அண்ட் S12 எம்ப்ளாயி கம் மெம்பர்ஸ். இந்த 200 மெம்பர்ஸில் நான் மேலே சொன்னது தான், இப்போ எம்ப்ளாயியாக இருந்து மெம்பர்ஸ் ஆனவங்க, ஏற்கனவே எம்ப்ளாயியாக இருந்து மெம்பர்ஸ் ஆனவங்க, இந்த இதில் மெம்பர்ஸ் லிமிட் இருக்கு இல்லையா, 200 மெம்பர்ஸ் லிமிட்டில் அதில் இன்க்ளூடட் கிடையாது. ரைட் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் ரெஸ்ட்ரிக்டட், ப்ராஹிபிஷன் ஆன் இன்விடேஷன் டு சப்ஸ்கிரைப், பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷன் ரெஸ்ட்ரிக்டட். ஸ்மால் கம்பெனியும் ப்ரைவேட் கம்பெனி தான், 1% கம்பெனியும் ப்ரைவேட் கம்பெனியாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் கம்பெனி இன்ட்டு ஹேவ் மினிமம் 2 டைரக்டர்ஸ். ப்ரைவேட் கம்பெனியில் யார் இருக்கணும், மினிமமாக 2 டைரக்டர்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ப்ரைவேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இன்னும் ஒரே ஒரு வாட்டி சும்மா ஷார்ட்டாக சொல்கிறேன். மினிமம் 2 டைரக்டர்ஸ் இருக்கலாம், இங்கே வந்து 2 மெம்பர்ஸ் இருக்கலாம், இங்கே 200 மெம்பர்ஸ் இருக்கலாம். ஸோ ப்ரைவேட் கம்பெனி பொறுத்த வரைக்கும் என்னது, ப்ரைவேட் கம்பெனிங்கிறது ஒரு கம்பெனி, அது அதோட ஆர்டிகல்ஸில் அதோட மெம்பர்ஸ் ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, அப்புறம் பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது, அவங்களோட நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் 200 தான் இருக்கணும்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ப்ரொவைடட் இந்த 200 மெம்பர்ஸ்குள்ளே இப்போ எம்ப்ளாயியாக இருந்து மெம்பர்ஸ் ஆனவங்களும் ஏற்கனவே எம்ப்ளாயியாக இருந்து மெம்பர்ஸ் ஆனவங்களும் நாட் இன்க்ளூடபிள். அதுக்கப்புறம் ஸ்மால் கம்பெனி 1% கம்பெனி இது எல்லாமே ப்ரைவேட் கம்பெனி தான். இன்னும் ஒரு பாயிண்ட் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் அட்லீஸ்ட் 2 டைரக்டர்ஸ் இருக்கணும். மினிமம் பெய்டப் ஷேர் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட் இது கிடையவே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பப்ளிக் கம்பெனி. பப்ளிக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்க வேண்டியது, பப்ளிக் ப்ரைவேட்டு இவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களே, பப்ளிக்குங்கிறது என்னது அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனி கிடையாது, அதுவே ஒரு பாயிண்ட்டு. ஸோ நாட் அ ப்ரைவேட், இதுக்கு செக்ஷன் வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 71. ஸோ பப்ளிக் கம்பெனிங்கிறது நாட் அ ப்ரைவேட் கம்பெனி has minimum paid up share capital as may be prescribed, provided that a company which is subsidiary of a company not being a private company shall be deemed to be a public company for the purpose of this act, even where such
ஓகே, இதில் என்ன சொல்கிற வராங்கன்னா, பப்ளிக் கம்பெனினா என்ன, ப்ரைவேட் கம்பெனி கிடையாது. மினிமம் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் அதில் ஆர்டிகல்ஸில் சொல்கிற அளவுக்கு வச்சுருக்கணும். வேறு என்னதுன்னா, இப்போ வந்து ஒரு ஹோல்டிங் கம்பெனி இருக்குது, ஒரு சப்சிடரி கம்பெனி இருக்குது. ஹோல்டிங் சப்சிடரி கம்பெனி என்னென்ன உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது ஹோல்டிங் கம்பெனிங்கிறது இந்த சப்சிடரி கம்பெனி எஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹெச் வந்து இந்த எஸ்ஸில் 50%க்கும் அதிகமான ஷேர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா என்னது, இது ஹோல்டிங் கம்பெனி, இது சப்சிடரி கம்பெனி. இப்போது இந்த சப்சிடரி கம்பெனி வந்து ப்ரைவேட் கம்பெனி தான், ஆனால் ஹோல்டிங் கம்பெனி வந்து பப்ளிக் கம்பெனியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது ஈவன் தோ இந்த சப்சிடரி கம்பெனி ப்ரைவேட் கம்பெனின்னு சொன்னாலும் இது டீம்டு டு பி எ பப்ளிக் கம்பெனி, நீ போய் அதோட ஒட்டிக்கிட்டல்ல, அப்போ நீயும் அதே தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஹோல்டிங் கம்பெனி, சப்சிடரி கம்பெனி, இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. பப்ளிக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேறு என்னென்ன பாயிண்ட்லாம் சொல்கிறாங்க, இதில் என்னெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கோ அதெல்லாம் இங்கே கிடையாது. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன், இதில் ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ் ரெஸ்ட்ரிக்டட், அப்போது இதில் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓவர். நெக்ஸ்ட்டு இது வந்து ப்ரைவேட் கம்பெனி கிடையாது, அதுவே ஒரு பாயிண்ட்டு இல்லையா. ப்ரைவேட் கம்பெனி தானே இவ்வளோ படிச்சிருக்கோம், அப்போ ப்ரைவேட் கம்பெனி இல்லைன்னா அது ஒரு பாயிண்ட் இல்லையா. நெக்ஸ்ட்டு மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் 7 பேர். இங்கேயும் மினிமம் பெய்டப் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட் கிடையாது. நான் இங்கே வந்து சொல்லியிருக்கிற அளவுக்குன்னு சொன்னேன்ல, அது வந்து ஆர்டிகல்ஸில் கொஞ்சம் அமௌண்ட் வச்சுருப்பாங்க, அதுவும் இந்த லிமிட்லாம் கிடையாது. இந்த முன்னாடி 1 லட்சம் 10 லட்சம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க லிமிட்டு, ஆனால் இப்போ வந்து அந்த லிமிட் கிடையாது. பெய்டப் ஷேர் கேபிட்டல் மெம்பர்ஸ் வந்து ஈவன் 1 ரூபி கான்ட்ரிபியூட் பண்ணாலும் இதில் வந்து மினிமம் 2 மெம்பர்ஸ் இருக்கணும். ப்ரைவேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 2 மெம்பர்ஸ், பப்ளிக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 7 மெம்பர்ஸ் இருக்கணும். இந்த 7 மெம்பர்ஸும் ஆளுக்கு ஒவ்வொரு ரூபா கொடுத்து 7 ரூபி பெய்டப் ஷேர் கேபிட்டல் இருக்குன்னாலும் அதை பப்ளிக் கம்பெனின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ மினிமம் பெய்டப் ஷேர் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட் கிடையாது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு இதுக்கு நோ லிமிட். இதில் எப்படி 200 மெம்பர்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தோம், இதில் மேக்ஸிமம் மெம்பர்ஸுக்கு நோ லிமிட், எவ்வளோ பேர் வேணால் இருக்கலாம். அதே மாதிரி சப்சிடரி ஆஃப் அ பப்ளிக் கம்பெனியும் நான் மேலே சொன்ன பாயிண்ட் தான். ஒரு ஹோல்டிங் கம்பெனி பப்ளிக் கம்பெனியாக இருக்குது, சப்சிடரி கம்பெனி ப்ரைவேட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா சப்சிடரியும் பப்ளிக் கம்பெனியாகவே கருதப்படும். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் a private company which is a subsidiary of a public company shall also be okay, minimum number of directors வந்து எவ்வளோ, மினிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து இங்கே 3 பேர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, டைரக்டர்ஸ் வேறு, மெம்பர்ஸ் வேறு. ப்ரைவேட் கம்பெனிக்கு மினிமம் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கணும், 2, மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும், 200. பப்ளிக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மினிமம் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கணும், 7, மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும், நோ லிமிட். டேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் கம்பெனிக்கு அட்லீஸ்ட் 2 டேரக்டர்ஸ் இருக்கணும். இதில் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 டேரக்டர்ஸ் இருக்கணும். ஓகேவா. ஸோ பப்ளிக் கம்பெனியில் என்னெல்லாம் பாயிண்ட் படித்தோம், அதில் என்னெல்லாம் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கோ இதெல்லாம் அதெல்லாம் இங்கே கிடையாது. ஸோ ஒரு பப்ளிக் கம்பெனிங்கிறது ப்ரைவேட் கம்பெனி கிடையாது. ஒரு பாயிண்ட்டு, ஷேர்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எஸ். அதுக்கப்புறம் அங்கே பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷன் ரெஸ்ட்ரிக்டடா, ஸோ இங்கே வந்து ஈஸியாக பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண முடியும், அது ஒரு பாயிண்ட்டு. அப்புறமேட்டுக்கு என்னது, அந்த மெம்பர்ஸ் லிமிட்டெல்லாம் அதெல்லாம் தனியாக எழுதிடலாம். இங்கே வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு நோ லிமிட், மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் 7 பேர் இருக்கணும், மினிமம் டேரக்டர்ஸ் 3 பேர் இருக்கணும், நோ மினிமம் பெய்டப் ஷேர் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட். ஓகேவா. அவ்வளோதாங்க, பப்ளிக் கம்பெனியும் முடிச்சாச்சு. அடுத்து 1% கம்பெனி. 1% கம்பெனியை மட்டும் நான் அடுத்த வீடியோவில் எடுக்கிறேன், ஏன்னா இதுவே அரை மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொண்டை வலிக்கு. இது வந்து கிளாஸ் 1. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் எடுக்க ஆரம்பிக்க போகிறேன். இனிமேல் நம்ம கண்டிப்பாக முடிக்கிறோம் லா. ஓகே, ஏதாவது டவுட்னா கேளுங்கன்னு தான் சொல்கிறேன், என்னால் திருப்பி ரிப்ளை பண்ண முடியல. ஓகே, பாய்.